அவைக்கு தலைமை தாங்குகின்ற மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இன்றைய தினம் புத்த சாசன அமைச்சு மற்றும் அரசாங்க சேவைகள் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் மரபுரிமைகள் தொடர்பான அமைச்சு மீதான விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான மாதம், புனிதமான ஒரு மாதம். தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தமிழ் மக்கள் மீது சிங்கள அரசு சுதந்திர காலம் தொடக்கம் மேற்கொண்ட இனப்படுகொலைகளுக்கு எதிராக அவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக போராடி தமிழ் மக்களுடைய தேசம் அதனுடைய இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எட்ட வேண்டும். அதன் மூலமாக இந்த தீவிலே தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஐக்கியமாக ஆனந்தமாக கூடி வாழக்கூடிய ஒரு தீர்வை சூழலை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தமிழ் மக்களுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த புனிதமான மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதம் இந்த மாதம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அவையிலே அந்த மாவீரர்களுக்காக ஒரு கணம் என்னுடைய தலை சாய்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே வருகின்ற 27ஆம் தேதி தமிழர் தாயகம் எங்கும் அந்த நினைவேந்தல் நிகழ்வு கடந்த 2 தசாப்தங்களாக நடைபெற்று வந்ததை போன்று நடாத்துவதற்கு மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் தன்னுடைய நீதித்துறையை பயன்படுத்தி தன்னுடைய காவல்துறையை பயன்படுத்தி இந்த நினைவேந்தல்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகின்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக நாட்டிலே ஜனநாயகத்தை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற கவசமாக இந்த காவல்துறையும் நீதித்துறையும் பல வளர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற பொழுதிலும் இலங்கையிலே வடகிழக்கிலே தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கான கருவியாக இந்த காவல்துறையும் இந்த நீதித்துறையும் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காவல்துறையினரால் நீதிமன்றங்கள் தவறாக வழிநடத்தப்படுவதும் அவர்கள் தவறாக நீதிமன்றங்களை வழிநடத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் அரசாங்கத்தினுடைய நெருக்குவாரங்கள் காரணமாக பல நீதிமன்றங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கின்ற நிகழ்வுகளும் துரதிருஷ்டவசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நினைவேந்தல் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை. இந்த உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், கடந்த 70 வருடங்களாக மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறிய பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் எங்களுடைய மக்கள் மீது எங்களுடைய தேசத்தின் மீது இலங்கை முழுவதிலும் எவ்வாறான அடக்குமுறைகளை அழிவுகளை படுகொலைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்பது அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நாங்கள் போராடியதில் எந்த விதமான தவறும் இல்லை. அந்த அடிப்படையிலே உயிர் நீத்த எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமை சர்வதேச சட்டங்களின்படி எங்களுக்கு இருக்கிறது. ஏன் உங்களுடைய நாட்டு சட்டங்களின்படி கூட எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அந்த சட்டங்களை நாங்கள் எங்களுடைய மக்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பதாக இல்லை. நேற்றைய தினம் நாங்கள் வடக்கிலே இந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே சிரமதான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இராணுவத்தினர் அவற்றைக்கு முழுமையாக இடையூறாக அச்சுறுத்துகின்ற விதமாக செயல்பட்டிருந்தார்கள். இங்கே ஜனாதிபதியினுடைய அண்ணனின் மகன் அவருடைய பிராமகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் இங்கே இருக்கின்றார். நான் அவரூடாக ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய தேசத்தின் இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கின்ற பாதையிலே முடிவுகளை எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மாறாக நீங்கள் கடந்த காலத்திலே எங்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைகளை மூடி மறைக்கின்ற வகையிலே இந்த மாவீரர்கள் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்கின்ற விதமாக உங்களுடைய அணுகுமுறைகளை தொடர்ந்தும் கையாளாதீர்கள். இந்த அணுகுமுறைகளை நீங்கள் மாற்றுவீர்களாக இருந்தால் இந்த தீவிலே ஒரு நிரந்தர அமைதியை ஏற்படுத்தவும் இந்த பூகோள போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வெள்ளாதிக்க போட்டிகளுக்கிடையே இந்த தேசத்தை நாங்கள் ஐக்கியமாக கட்டியெழுப்பக்கூடிய சூழலையும் உருவாக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த அவையிலே நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது வடக்கு கிழக்கிலே போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக குறிப்பிட்டிருந்த பொழுது
அந்த உண்மை அந்த போதைப்பொருள் மோசமாக எங்களுடைய சமூகத்தை அழித்துக் கொண்டிருப்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த உண்மையை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு துணை ராணுவ குழுவினுடைய தலைவரும் இந்த அவையிலே அமைச்சராகவும் இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இங்கே ஒரு பொய்யான ஒரு கருத்தை முன்னிட்டு வைத்திருந்தார். அதாவது எங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக 30 ஆண்டுகள் ஆயுதமேந்தி போராடி இருந்த எங்களுடைய தேசத்தின் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவருடைய காலத்திலே போதைப்பொருள் வியாபாரம் நடந்ததான ஒரு அப்பட்டமான பொய்யை அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்தை நான் மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். அதனை நான் முற்றாக மறக்கின்றேன். இந்த எங்களுடைய උත්තරීතර සභාවේ ජාතික නායකයෙක් මේ රටේ දේශීය නායකයෙක් විදියට ත්‍රස්තවාදී නායකයෙක්ගේ නම සඳහන් කළා. ඔබතුමාත් මූලාසනයේ මම හිතන්නේ ඔබතුමාට භාෂාව හඳුනා ගැනීමේ කිසිදු ගැටලුවක් නැහැ. ඒ නිසා සඳහන් කරලා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත් කරන්න. ගරු රාජ්‍ය ඇමතිතුමනි මේ එයාගේ අදහස ප්‍රකාශ කිරීමේ අයිතිය ඒක මට බාධා කරන්න බෑ. මට බාධා කරන්න බෑ. මම කොහොමද බාධා කරන්නේ? මට බාධා කරන්න බෑ. එයාට තියෙන අයිතිය ඒක. මේක ඔබතුමාගේ ඉල්ලීමක් තියෙන ඔබතුමියගේ ඉල්ලීමක් තියෙනවා නම් කතානායකතුමාට ඉදිරිපත් කරන්න. ඔබතුමාලාගේ පැමිණිල්ලක් තියෙනවා නම් කතානායකතුමාට ඉදිරිපත් කරන්න. කතානායකතුමාට ඉදිරිපත් කරන්න. කියන්නේ LTD සංවිධානය ලංකාවේ තහනම් සංවිධානයක්. ඒ වගේම මේ රටේ ලක්ෂ ගාණක් මිනිස්සු මරපු කෙනෙක්ව වීරයෙක් කරලා මේ සභාව ඇතුලේ කතා කරන්න බෑ. ඒක එයාගේ මේ අදහස නෙවෙයි. මේ රටේ ජනතාව අතර වෛරය වැපිරීමක්. ඒක මේ සභාව ඇතුලට ගේන්න දෙන්න බෑ. ඒ නිසා කරුණාකරලා ඔබතුමා ඒක හැන්සඩ් වාර්තා ඉවත් කරන්න කියලා. හරි මං කතා එයාට කැමති දේවල් තමන්ගේ අදහස් ඉදිරිපත් කරන්න බෑ. කතානායකතුමාට ඒක ඉදිරිපත් කරන්නම් මං. point of order. Honorable presiding member. කියන්නවන්තු. ඔබතුමා තමයි දැන් මෙතන මූලාසනයේ ඉන්නේ. ඒ නිසා කතානායකතුමා ඇවිල්ලා ඒක හැන්සඩ් එකකින් ඉවත් කරන්න ඕනේ. ඔබතුමාට හැකියාව තියෙනවා. මං හිතන්නේ ලේකම්තුමාත් ඉන්නවා. මේක හැන්සඩ් එකකින් ඉවත් කරන්න කියලා ප්‍රකාශ කරන්න. මට කතානායකතුමාට ඉදිරිපත් කිරීමේ ස්ථාවරය තමයි තියෙන්නේ. මං කතානායකතුමාට ඒක ඉදිරිපත් කරන්න. යා point of order කියන්න point of order. අහන්න. අහගෙන ඉන්න. Honorable presiding member, this is a parliament that has several opinions. Those opinions might not be acceptable to quite a few. But we represent various constituencies. And when a member stands up and speaks on behalf of his constituency, that voice must be heard. Thank you. Just because a majority of the members here might not particularly like a particular opinion being voiced, that does not permit anybody to silence that voice. So kindly make sure that the speaker also understands that perspective, because the speaker himself on several occasions thank you. Doesn't seem to have understood that. Thank you. ඔබතුමා කතා. කියන්න මන්ත්‍රීතුමා. වරප්‍රසාද අපිට අවභාවිතා කරන්න බෑ. මේ කතා කිරීමේ අයිතියත් අවභාවිතා කරන්න බෑ පාර්ලිමේන්තු වරප්‍රසාද පාවිච්චි කරලා. ඒ දෙක පටලව ගන්න එපා. ත්‍රස්තවාදී නායකයෙක් මේ දේශීය නායකයා කියන්න කොහොමද මොන පාර්ලිමේන්තුවේද එහෙම කියන්න පුළුවන්? ඒකට අවසර දෙන්න එපා මූලාසනෙන්. ඒක කරන්න එපා. ඒක නොකළ යුතුයි. මේ අය ප්‍රභාකරන්ව සම කරන්න හදනවා නෙල්සන් මැන්ඩේලාටයි මහත්මා ගාන්ධිටයි. ප්‍රභාකරන් කියන්නේ ත්‍රස්තවාදියෙක්, මිනිමරුවෙක්, තක්කඩියෙක්. ඒක කරන්න දෙන්න එපා ඔබතුමා ඔය මූලාසනේ ඉඳගෙන. කරුණා කරලා. ගරු මන්ත්‍රීතුමා කතානායකතුමාට මේක එන්සාඩ් එකේ ඉවත් කිරීම පිළිබඳව කතානායකතුමාට දැනුම් දෙන්න. கருமந்துமா உபதமா கதா கரான். இந்த பிரச்சனையை கிளப்பின அந்த அம்மணிக்கு நான் ஒரு விடயத்தை, அம்மணி உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாடு அழிவு பாதையில் செல்கிறது.
வீடு கொளுத்துகிற ராசாவுக்கு நெருப்படுக்கிற மந்திரிகளாக இருக்காதீர்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன். அந்த நேற்றைய தினம் எங்களுடைய தலைவரை இழிவுபடுத்திய டக்ளஸ் தேவானந்தாவுடைய கருத்தை நான் மிக வன்மையாக கண்டிப்பதுடன் நான் அவருக்கு ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய தேசத்திற்கு எதிராக இனஅழிப்பு யுத்தத்தை களத்திலே தலைமை தாங்கி நடத்திய 2 தளபதிகள் சரத் பொன்சேகா மற்றும் கமால் குணரட்ன, இந்த 2 பேருமே வெவ்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே விடுதலை புலிகளின் தலைவருடைய ஒழுக்கம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக கமால் குணரட்ன அவர்கள் தாங்கள் 10,000 புகைப்படங்களை பிரபாகரனோடு சம்பந்தப்பட்ட 10,000 புகைப்படங்களை பரிசீலித்ததாகவும் அதில் எந்த ஒரு இடத்திலும் அவர் மீது எந்த விதமான ஒழுக்கக்கேடுகளையும் தாங்கள் கண்டிருக்கவில்லை என்று சொல்லி பதிவு செய்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு அடிமையாக 30 ஆண்டுகள் சேவகம் செய்கிற டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தயவு செய்து சொல்லுங்கள், அதை எடுத்து வாசிக்க சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி කොට්ටකොට කරුමන්තුමා මුලස්නට මන්ත්‍රීතුමනි නැවත නැවතත් ඒ වැරද්ද මෙතුමා කරනවා. මෙතුමා අපිට පාර්ලිමේන්තුවේ ගරුමන්තුමා ඒක රීති වලට පටහැනීම කතානායකතුමාට ඒක අපි දැනුම් දෙන්න. වචන දැන් කලින් ප්‍රශ්නයක් ඇති වුණා ඒ ත්‍රස්තවාදියා පිළිබඳව. ඒ ගැන කතා කරා. දැන් ආයෙත් නැවත නැවතත් එතුමාට ඒ අවස්ථාව ලබා දීලා තියෙනවා. දැන් මේක අයින් කරන්න කියලා කිව්වා. ඔබතුමා ඒක කතානායකතුමාට යොමු කරනවා කියලා කිව්වා. කතානායකතුමාට යොමු කිරීම තමයි කරන්න පුළුවන්නේ මට. මගේ සීමාව තුල මට කරන්න පුළුවන්නේ කතානායකතුමාට ඒක යොමු කරන එක. ඒ හින්දා ඒක ගරු මන්ත්‍රීතුමා කතානායකතුමාට රේතියානවා ඉදිරිපත් කරන්නම් අපි. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න. அவைத்தலைவர் அவர்களே පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක මතු කරද්දී මන් දන්නේ මොකද්ද මේක වෙච්ච තාක්ෂණික දෝෂය කියලා. ඒක රූපවාහිනිය වලින් මේ අවට තියෙන රූපවාහිනිය වලින් ශබ්දය ඇවිල්ලා නැහැ. එතකොට මට මයික් එක ඇවිල්ලා තියෙනවා ශබ්දය නැහැ. මගේ මූණ පේනවා ශබ්දේ නැහැ. හැබැයි අරයාගේ කතාවල එනවා. ඉතින් මොකද්ද මේක එහෙම වෙන්න බෑනේ. තාක්ෂණික කවුද මම? ඔබතුමා කතා කරන්න. ඔබතුමා කතා කරන්න. கனம் அவைத்தலைவர் அவர்களே, அடுத்ததாக இந்த புத்த சாசன அமைச்சு தொடர்பாக நான் சில விடயங்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த புத்த சாசன அமைச்சு என்பது இந்த தீவிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் இந்த நேரம் முழுவதையும் அவர்கள் நேரத்தை கொடுங்கள். எல்லா நேரமும் தரப்பட்ட கடைசி ஒரு நிமிடம் நிறைவு செய்யும். இந்த புத்த சாசன அமைச்சு தமிழ் தேசத்தில் முழுமையான ஒரு பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகளை கடந்த 7 தசாப்தங்களாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த இனங்கள் துருவமயப்படுத்தப்பட்டு கொண்டு செல்வதற்கு இந்த புத்த சாசன அமைச்சினுடைய செயல்பாடுகள் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வந்திருக்கின்றது. இதிலே ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே, வெடிவைத்தகல் கிராம சேவையாளர் பிரிவிலே, கச்சல் சம்பளங்குளம் மற்றும் ஊற்றுக்குளம் ஆகிய கிராமங்களை சபுமல் என பெயர் மாற்றம் செய்து அங்கே சபுமல் கஸ்கட என்கின்ற ஒரு விகாரை அமைக்கப்படுகின்றது. அது இந்த பௌத்த கலாச்சார அமைச்சு ஒரு பாரிய அளவிலே தமிழ் தேசத்தை பௌத்தமயமாக்குவதற்காக மேற்கொள்ளுகின்ற முயற்சி. அதுபோல புகையிரத திணைக்களம் பௌத்த கலாச்சார அமைச்சோடு இணைந்து யாழ்ப்பாணம் நாவல்குழியிலே ஒரு பாரிய விகாரையை அமைத்திருக்கிறார்கள். அங்கே சிங்கள மக்கள் இல்லாத போதிலும் கூட சிங்கள பௌத்தமயமாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தையிட்டியிலும் பாரிய சிங்கள விகாரை பௌத்த விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவை කරු මුලසනේ මන්ත්‍රීතුමනි, මේ ජාතිවාදය කතා කරන්නේ මේ ප්‍රභාකරන්ට උඩගිඩි දීලා මේ පහුගිය කාලේ ඔබතුමාගේ පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක ජාතිවාදය කතා කරන්න දෙන්න එපා. මේ වගේ කරන්න. நிறைவு செய்யுங்கள் உங்களோட உரையை. இந்த புத்த சாசன அமைச்சு இந்த போக்கை கைவிட வேண்டும். வடகிழக்கு தமிழர் தேசத்திலே பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகளை இந்த புத்த சாசன அமைச்சு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று தொல்பொருள் திணைக்களமும் நான் முடிக்கிறேன். தொல்பொருள் திணைக்களத்தினுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார். தொல்பொருள் திணைக்களம் வெடுக்குநாரி மலை, குருந்தூர் மலை போன்ற பகுதிகளிலும் வேறு பல இடங்களிலும் இந்த சிங்களமயமாக்குகின்ற செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. அங்கே தமிழர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த இடங்களிலே அவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த தொல்பொருள் திணைக்களம்
அந்த பகுதிகளுக்கு சென்று வருவதற்கான பாதைகளை அமைப்பதற்கு கூட அங்கே அனுமதிக்கிறார்கள் இல்லை, தொல்பொருளை காரணம் காட்டி தடுக்கிறார்கள். ஆகவே இந்த போக்கினை நீங்கள் மாற்றிக்கொண்டு தமிழ் தேசத்தை நீங்கள் அங்கீகரித்து தமிழ் மக்களை மதித்து ஒரு புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.